ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரோமோ பார்த்தீங்களா? பாரு ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியா? நான் ஹாப்பி இல்லைப்பா. எனக்கு வந்து பாரு ஆக்சுவல் கேமை கோட்டை விட்டுருவாளோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அதுதான் நான் ஆக்சுவலி வீடியோ கூட போட்டேன். அந்த கமருதீன் ஓட்டிங்கில் வரான். அதுக்கப்புறம் பாருக்கு வந்து ஆல்ரெடி இவளுக்கு ஓட்டிங்கே கிடையாது. இவனுங்கெல்லாம் ஃபேக் ஓட்ஸ் வச்சு வரானுங்களோ, இல்லைனா வந்து வினோத் ஓட்ஸ் வச்சு வரானுங்களோ, ஒன்றுமே பண்ணாமல் அந்த வினோத் எப்பயுமே ஓட்டிங்கில் வந்தால் ஃபஸ்ட்டில் வருவான். அவனுக்கு கிட்டத்தட்ட 2 lakhs 3 lakhsக்கு ஓட்டு விழும். அப்படி அந்த 3 lakhs ஓட்டு 4 lakhs ஓட்டுலாம் இப்போ டிவைட் ஆகுதுன்னா அது வினோத் கமருதீனுக்கு பாதி டிவைட் ஆகுது, விக்ரம்க்கு. அதாவது பாரு ஹேட்டர்ஸ் இருக்கிறது அப்படின்னும் போது பாரு மட்டும்தான் அந்த வீட்டில் கேம் ஆடுறான்னா வேற யார் அந்த எவிக்ஷன் வரலனாலும் அது பாருக்கு மட்டும் போட மற்ற எல்லாருக்கும் டிவைட் பண்ணி போட்டு விட்டுருவானுங்க. அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக தான் வெளில இருக்க ஆடியன்ஸும் பாரு மேலே வெஞ்சன்ஸை காட்டுறானுங்க. அப்படின்னு சொல்லும்போது விக்ரம்க்கு வராத ஓட்டு கனிக்கு வர சபரிக்கு வந்துடும். அப்புறம் வினோத்துக்கு வர வேண்டிய ஓட்டு கமருதீனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யாவுக்கு ஆல்ரெடி வந்து ஹெவி பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவனுங்களுக்குலாம் ஓட்டு வந்துடும். இதில் ஓட்டே ஜென்ரலாகவே பாருக்கு வராது. இப்போ இந்த வாட்டி வந்து இவனுங்கெல்லாம் முன்னாடி போகிறாங்கன்னும் போது பாரு ஆல்ரெடி அவள் கேமை வந்து இந்த இடியட் கமருதீனால் லூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இதில் இந்த டாஸ்க் வின் பண்ணுறது பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஒரு ரவுண்டு தானே இருக்குது. டாஸ்க்குன்னும் போது இது 2 நாள் நடக்கும் இந்த ஃபுல் டாஸ்க்கு. அதனால் இந்த ஒரு வின்னிங் வச்சுலாம் பெருசாக சொல்ல முடியாது. இதில் லாஸ்ட்டாக வந்து அந்த செகண்ட் டே தேர்ட் டே ஒரு ட்விஸ்ட் அடிப்பானுங்க இந்த டீம் சேனல். ஏன் இந்த நெக்லஸ் டாஸ்கில் வார்டன் டாஸ்க்கை மட்டும் 3 நாள் வச்சானுங்க. நெக்லஸ் டாஸ்க்கை டக்குன்னு 2 நாளில் முடிச்சுட்டு நாமினேஷன் பாஸ் கொடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டாஸ்க்கெல்லாம் நம்பி ஆட முடியாதுன்னும் போது ஆக்சுவல் கேமாக லூஸ் பண்ணாமல் இருக்கணுன்றதான் எனக்கான விஷயமா இருக்குன்னா இப்போ கூட பார்த்தா அந்த வினோத் இருக்கான அந்த வினோத் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. பார்வை கடுப்பாகுதுங்க, செம்ம காண்டாகுதுங்க. உனக்கு கேம் ஆட துப்பு இல்லை, நாமினேஷன் ப்ராசஸும் துப்பு இல்லை, உன் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பொண்ணை கூட தொடாமல் கேம் ஆட துப்பு இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த பார்வை மட்டும் நோண்டிக்கிட்டே இருக்க? இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்படி ஆடுறதுன்னு இந்த வினோத் டீம் அந்த திவ்யா டீம் தானே உட்காந்துருக்கானுங்க. அவனுக்கு தானே ஒன்று. அப்போ வந்து இந்த பாரு டீம் வின் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி போடலாம், இந்த ரூல்ஸை மீறலாமா அந்த ரூல்ஸை மீறலாமா, போன வாட்டி இப்படி ஆனாங்க இந்த வாட்டி அப்படி ஆனாங்கன்னு இந்த திவ்யா சாண்ட்ரா இதுங்க உட்காந்து எப்பயுமே இதுங்களுக்கு பின்னாடி பேசுறது தானே பேச்சு. அதை உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த சாண்ட்ரா வாழ குழக்கான்னு அது ஒரு ஐடியா சொல்லுதுன்னு இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே வினோத்தை வச்சுட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு பேசும்போது பிக் பாஸ் வந்து என்ன வினோத் ரொம்ப வந்து பிளான் போடுறீங்க போல் அப்படின்னா, இல்லை சார் இது இப்படி 3 பேர் சார் 4 பேர் சார் ஸ்டேஜ்னு அந்த கேம் பற்றி பேசுகிறான். உடனே வந்து அதெல்லாம் இருக்கட்டும், கிச்சன் ஏரியாலாம் என்ன க்ளீனாகவே இல்லையே, குக்கர் திறந்துருக்கு, பாத்திரம்லாம் வாஷ் பண்ணவே இல்லை, டேபிள்லாம் க்ளீனாகவே இல்லை கிச்சன் ஏரியாலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பதட்டமாயிடுறாரு. ஏன்னா இந்த டாஸ்க் காமிச்சிட்டே இருக்கும்போதே கிச்சனில் காமிக்கிறாங்க குக்கர் திறந்துருக்கு, குக்கரை மூட கூட இல்லை அப்படின்னு சொல்லி. உடனே பதட்டமானோடனே நீ என்ன பண்ணணும், கிச்சன் ஏரியான்னு சொல்லியாச்சு, குக்கர்னு சொல்லியாச்சு, பாத்திரம் வளர்க்கலன்னு சொல்லியாச்சு. அப்போ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிச்சன் ஏரியாவில் சமைச்சவங்களை போய் கேட்கணும் குக்கரை ஏன் மூடலன். பாத்திரம் வழங்கலாம் வெசல் டீமிங் போய் கேட்கணும். யார் வெசல் டீமிங், சபரி, அப்புறம் வந்துட்டு சுபிக்ஷா, இவங்க என்னது சபரி, சுபிக்ஷா, எஃப்ஜே கிச்சன் டீம், ஆதிரி இவங்கெல்லாம் கிச்சன் டீம் அரோரானா அவங்களெல்லாம் விட்டுறான். நேராக கடகடன் உள்ளே போய் பாரு கிட்ட, பாரு அது கொஞ்சம் க்ளீன் பண்ணு. பாரு என்னடா பாரு உன் வீட்டு வேலைக்காரியா, உன் அக்கா தங்கச்சியா, நீ வேலை வாங்குறது வீட்டில் இருக்க பொம்பளைங்களை வேலை வாங்குற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் இங்கே வந்து. இல்லை நீ வச்ச ஆளா, உனக்கு நீ சம்பளம் வாங்குற மாதிரி தான் அவளும் சம்பளம் வாங்குறா. நீ கண்டஸ்டன்ட் அவ்வளோ உனக்கு என்ன உனக்கு தலை பதவி வந்துச்சுன்னா நீ அந்த தலை எல்லார்கிட்டையும் வந்துட்டு பண்ணணும். நீ மற்றவங்களுக்குலாம் வாழை வந்துட்டு இவகிட்ட மட்டும் வந்து தலை அதிகாரத்தை காட்டுற. மற்றவனுக்கு வால் பிடிக்கிறல, விக்ரம்க்கு வால் பிடிக்கிற, எஃப்ஜேக்கு வால் பிடிக்கிற, அவன் கனிக்கு வால் பிடிக்கிற, அவன் சபரிக்கு வால் பிடிக்கிற. அப்போல்லாம் நல்லா தானே இருக்குது. அவன் சாண்ட்ரா பின்னாடி போய் பம்முற, அவகிட்ட பேசவே மாட்டுற, பயப்படுற. அவனை பற்றி பின்னாடி வந்து விக்ரம் கிட்ட பேசுகிறா சாண்ட்ராவை பற்றி. அவனுக்கும் அவகிட்ட பேச வாய் கிடையாது, தைரியம் கிடையாது. அந்த சாண்ட்ராவும் விக்ரம் பற்றி அமித் கிட்டேயும் வந்துட்டு விக்ரம் இது மற்றவங்க கிட்டேயும் வந்து அவ்வளோ கிழின்னு கிழிக்கிறா. ஆனால் விக்ரமை பார்த்தா எதுவும் கேட்க மாட்டா. இந்த விக்ரமும் அவ கூட போய் உட்காந்து தான் நாமினேஷனில் தப்பிச்சா. நேத்தெல்லாம் வந்து நாமினேஷனுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இந்த சுபிக்ஷாவும் விக்ரம் போய் அவ கூட உட்காந்து சாப்பிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ சம்திங் வந்து அந்த கேட்டு கிட்ட உட்காந்துருக்காளே அவள் தான் எப்போ பார் வெளில போகிறேன் ஒரு சீன் போட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டு நாமினேஷனுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி. அப்போ அதுக்கான தான் வந்து நாமினேஷன். ஏன்னா விக்ரம கண்டிப்பாக சாண்ட்ரா நாமினேஷனில் போட்டுருவான்னு விக்ரமுக்கு தெரியும். அதுக்கும் அதே மாதிரி சுபிக்ஷாவையும் வந்து சாண்ட்ரா நாமினேஷன். ஏன்னா பிரஜன் இருக்கும்போதே சுபிக்ஷா சாண்ட்ரா வந்து டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சுபிக்ஷா தெரியும். இது 2 பேரும் பிளான் பண்ணி போய் சாண்ட்ரா கூட உட்காந்து அந்த டின்னரோ லஞ்சோ ஏதோ ஒன்று தட்டில் வச்சு சாப்பிட்டுச்சுங்க. உடனே நாமினேஷனில் தப்பிச்சிட்டான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ நீ தப்பிச்சிட்டே அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் வந்து விக்ரமை பற்றி அமித்துக்கிட்ட அவ்வளோ கதை பேசுகிற வந்து ஏமா நீ அவ்வளோ கதை பேசுகிற, விக்ரம் சைக்கோ மாதிரி இருக்கான். அது என்னது அந்த இந்த காரில் கூப்பிட்டு போய் பிரஜனை திருப்பி எட்டுன்னு வந்து விட்டாங்களே கெமி எவிக்ட் ஆகும்போது, அப்போல்லாம் வந்து பிரஜன் உள்ளே வந்தோடனே சே அப்படின்னு சொன்னானா விக்ரம். அதை எடுத்து வந்து அமித்துக்கிட்ட சொல்கிறேன். அவ்வளோ சைக்கோத்தனமாக வந்து விக்ரம்குள்ளே ஒரு குணம் இருக்குது. அவருக்கு வந்து யாரையும் அழ வச்சு பார்த்தா அவ்வளோ சிரிக்கிறார். அவர் அன்றைக்கி திவ்யா ஆடும்போது அப்படி தான் சிரிச்சார். பிரஜன் உள்ளே வந்தப்போ அந்த மாதிரி தான் பண்ணார். அவருக்கு என் மேலே அவ்வளோ ஒரு வன்மம் இருக்குது. அது எப்போ அவருக்கு செட்டில் ஆச்சுன்னா வந்து பிரஜன் வெளில போகும்போது தான் அவருக்கு செட்டில் ஆச்சு. ஆக்சுவலி பார்த்தா அந்த சீக்ரெட்
அவனுக்கு அந்த வன்மம் இருக்கிறது உண்மைதான். இவ்வளோ அனலைஸ் பண்ணுறல, நீ சொல்கிற பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக தான் கால்குலேட் பண்ணுற, கரெக்டாக தான் அப்சர்வ் பண்ணுற, கரெக்டாக தான் கிராப் பண்ணுற. அதையே நீ கேமில் கொண்டு வர மாட்டேற, பிளாஸ்மாவில் சொல்ல மாட்டேற, நாமினேட் பண்ண மாட்டேற. ஓப்பனாக வந்து அது ஒரு விஷயமா கான்ட்ரவர்சியாக கான்ஃப்ளிக்டாக கிரியேட் பண்ணி அங்கே வந்து அந்த விஷயங்களை ஓப்பனாக ஏன் எடுத்து வைக்க மாட்டேற? கேட்டால் என்னால் அப்படி கேம் ஆட முடியாது, நான் ஏன் கேம் ஆடணும், எல்லாரும் சேர்ந்து என்ன அடிப்பாங்கன்னா அப்போ பாரு மட்டும் அடி வாங்கிறதுக்கு தக்காளி தூக்கா? டீம் வந்து அவளை வந்து நீங்கள் குத்தகைக்கு எடுத்திருக்கீங்களா? அவளை மட்டும் எல்லாக்கிட்ட அடி வாங்க விட்டு எனக்கு புரியல. அப்போ இவளை அடி வாங்கணும்னு இவளை ட்ரிகர் பண்ணி வந்து அவளுக்கான ஒரு அந்த மைக் விஷயத்தையும் ஒரு வாரம் ஃபுல்லாக கொண்டு வந்து அவளை அடி வாங்க வச்சிங்க. சாண்ட்ரா வந்து என்னாலலாம் போய் அடி வாங்க முடியாது, எல்லாரும் எனக்கு எதிராக திரும்பிடுவாங்க, இவங்க குரூப்பிசம் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட போய் நான் ஏன் பேசணும்? எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவங்க இப்படி தான் ஆடுறாங்க, நான் பாட்டுக்கு இப்படி தான் ஆடுவேன், நான் அந்த கேம் ஆடும்னா அப்போ வெளில அனுப்புங்க. அவளை மட்டும் உள்ளே வச்சிருக்கீங்க. அப்போ பாரு வீட்டில் மட்டும் உங்களை வந்து அவளை மட்டும் குத்தகை கூப்பிட்டாங்களா? அவளை நீங்கள் வந்து நல்லா வந்துட்டு அடி வாங்கி வாங்கி நல்லா வந்து டிஆர்பி ஏற்றிக்கோங்க, எங்கள் பொண்ணை வந்து நாங்கள் 3 மாதம் கான்ட்ராக்டுக்கு வந்து திட்டு வாங்குறதுக்கு விட்டுடுறோம் அப்படின்னு சொன்னாங்களா? எனக்கு புரியலை. அப்படி அவள் ஒன்று பண்ணிட்டுருக்கா. இப்போ இந்த வினோத்தம் வந்துட்டு வந்து கிச்சனில் வந்து இப்படி இருக்குன்னு சொன்னோன்னே நேராக போகிறான் பாரு என்ன பண்ணும் கிச்சனில்? க்ளீன் தான் பண்ணும், அது உள் வேலையை பண்ணும், வெளி வேலையை பாரு பண்ணும். சாண்ட்ரா பண்ணணும் இன்ஃபேக்ட் கிச்சனில் கூட. சாண்ட்ரா பாதி பாரி தான். அப்புறம் வந்து அவர் சொன்னது குக்கரில் இப்படி இருக்குது பாத்திரம் வளர்க்கலன்னு சொன்னால் நீ கிச்சன் டீமை கேட்கணும், கிச்சன் வெசில் டீமை கேட்கணும், கிச்சன் சமைக்கிற டீமை கேட்கணும். அதெல்லாம் விட்ட நேராக கார்டன் எல்லாம் உருன்னு வந்தான். அவன் கமருதீன் பாரு நிற்கிறாங்க, நான் பாரு இது க்ளீன் பண்ணிட்டேன். அவன் கம்முன்னு ஆக்சுவலி சூப்பராக நின்னா பாரு, செம்மையா. இப்போ என்ன, சரி வினோத் ஓகே தான், சரி போய் கேளுங்க, கிச்சன் டீம் தானே சொன்னாங்க, கிச்சனில் போய் கேளுங்க, கிச்சன் யார் வெசில் வாஷிங்கோ கேளுங்க, கிச்சன் யார் வந்து வந்து சமைக்கிறாங்களோ கேளுங்க, குக்கர் சொன்னாங்க அப்படின்னா இல்லை நான் கேட்குறேன். ஆமாம் அப்படியே என்கிட்ட வரீங்க, போய் கேளுங்க. அவன் கமருதினும் பக்கத்தில் கம்மன் நிற்கிறான். உடனே எனக்கு கூட அப்படி தான் வந்து பாத்திரம் வளர்க்கலன்னு சொன்னது என்ன வந்து பாத்ரூம் க்ளீனாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், இல்லை 1 ஹவரில் வந்தால் இப்போ தெரியும். பாத்ரூம்னு சொன்னாரா பாத்திரம்னு சொன்னாரான்னு தெரியல. உடனே கமருதின் பாத்ரூம் க்ளீன் பண்ண இப்போ க்ளீன் பண்ண அவன் சொல்கிறேன், என்னாலாம் இப்போலாம் க்ளீன் பண்ண முடியாது, நான் நைட்டு பண்ணிட்டேன், நைட்டு ஒரு வாட்டி தான் பண்ண முடியும், இப்போலாம் பண்ண முடியாது அப்படின்னு. இல்லடா அவர் சொன்னாருடா பாத்ரூம் அப்படின்னா இப்போ யாரும் சொல்கிறாங்க, ஒரு பாத்ரூம் சொல்லலை பாத்திரம் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியாடா அப்படியாண்டா என்ன மறைச்சு. உடனே அவன் சொல்லிட்டான் உருன்னு கமருதீன், என்னால் பண்ண முடியாது. இதே பாரு சொன்னா நீ விட்டுருவியா? உன் ஃப்ரெண்டு தான்ப்பா சொல்கிறான், கேளு அவன் தான் சொல்கிறான். இப்போ பிக் பாஸே சொன்னாலுமே நான் ஒரு வாட்டி தான் பண்ணுவேன், நைட்டு தான் பண்ணுவேன், பண்ண மாட்டேன்றான். இப்போ என்ன அவனால் கிழிக்க முடியும் அவங்ககிட்ட? முடியாதுல்ல. அப்படியே பாருகிட்ட மட்டும் கிழிக்கிறேன் ஓகேவா? அவன் எஃப்ஜே பெட்டில் இருந்த இடத்த விட்டு அவன் நகரவே இல்லை. ஆதிரியும் வெளில வரல கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு. உடனே வந்துட்டு சபரி இவங்களாம் வந்து பாத்திரம் அவள் பாரு செம்மையாக அப்படியே நின்னா. சரி ஓகே சரி வினோத் செய்யுங்க போங்க, மற்றவங்கள கேளுங்க, என்ன மட்டும் ஏன் கேட்குறீங்க? மற்றவங்கள கேளுங்கன்னு பொறுமையாக சொல்லி கேட்குறேன் பாரு, அவங்க சொன்னார்ல அவர். இல்லை நான் ஒரு தலையாக சொல்கிறேன்ல, இப்போ நீ தலையாக இருந்தால் நான் சொன்னால் கேட்க மாட்டேன். அப்படியே அவளை தலையாக்கி பார்த்து நீங்கள் அழகு பார்த்து அவள் சொல்கிறத கேட்டுட்டாலும் கிழிஞ்சிட்டாலும் அப்படியே. அப்போ வந்துட்டு சொன்னோடனே சரி ஓகே மற்றவங்களே கேளுங்க, என்ன மட்டும் கேட்காதீங்க, போய் கேளு. இல்லை நான் கேட்குறேன், இது போகிறேன் நீ செஞ்சுருன்னா எடுத்தோடனே பாருகிட்ட வந்து மற்றவங்கிட்ட போய் வாயே கிழிக்கலங்க. அவன் அதிகாரமாக இங்கே வந்து சொன்ன ஒரு விஷயத்த என்ன கனி வந்து சாமான் தேங்க, எஃப்ஜே வந்து அதை கிளியர் பண்ணு, அரோரா வந்து குக்கரை மூடு, சபரி வந்து பாத்திரம் தேய் சொல்லலைங்க. சாண்ட்ரா நீங்களும் வந்து கொஞ்சம் பண்ணுங்க. எவங்கிட்டையும் வாய் திறக்கலங்க. அந்த பம்மிக்கிட்ட நிற்கிறான் அவன் வெண்ண மாதிரி. பாருக்கிட்ட மட்டும் வீரத்தை காட்டிட்டு தைரியத்தை காட்டிட்டு இவனுக்கெல்லாம் ரம்யா தான் சரியான ஆள் நின்று வச்சு செய்யறதுக்கு. அதுக்கு தானே பம்பிட்டு இருந்தேன், ரம்யா கிட்டே வாய விடாம மரியாதை காப்பாற்றிக்கிட்டு. இப்போ பாரு நான் மட்டும் பழைய மாதிரி இருந்தால் உங்கள் நிலமெல்லாம் என்ன கேட்குறேன் நான். அப்போ வந்து அவன் கம்மன்னு இருக்கா, ஒன்றுமே பொறுமையாக இருக்கா. அப்போ கூட வெளில போய் பதட்டமாக உட்காந்துட்டு சாண்ட்ரா நீங்கள் உள்ளே வெளியேவா, ஐ மீன் அவங்க உள்ள யார் உள்ள அவனுக்கு தெரியவே இல்லை. பாருகிட்டே கேட்குறான், இப்போ உள்ளே யார் க்ளீன் பண்ணும் வெளில? ஏண்டா நேற்று நீ தானே டீம் பிரிச்ச, நீ தானே அவள் பேசினான்னு அவளை வந்து நாமினேட் பண்ண, வெண்ண மாதிரி நாமினேட் பண்ண. அப்போ நான் அவளை நாமினேட் பண்ண உனக்கு ஞாபகம் இருந்தது, அவள் ஆர்கியூ பண்ணுறான்னு அந்த டீம் பிரித்த உனக்கு பொய்ஷி ஞாபகம் இல்லையா? இதுதான் நீங்கள் கேம் ஆடுற லட்சணமா? கிச்சன் டீம் யார் இருக்காங்க, வெசல் டீம் யார் இருக்காங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லை. அது அவனை அது சூப்பராக சொன்னான். பாரு பதிலாம் சொல்லவே இல்லை. அவனுக்கு நேற்று பிரிச்சதா வினோத், டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க, டோன்ட் வெரி. நேற்று பிரிச்ச அதே டீம் தான். அப்படியா உன்னை வெளில போயிட்டான், யார்கிட்ட கேட்குதுன்னு தெரியாமல் வெளில போய் சாண்ட்ரா கிட்ட இப்போ யார் உள்ள யார் வந்துட்டு வெளியில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னும் போது திவ்யா அங்கே இருந்த கப்பை வேற அங்கே வச்சுட்டா. போகும்போதே புலம்பிட்டு போனா, இந்த கப்பெல்லாம் வேற அங்கே வச்சுறாங்கன்னு பார்த்தா அது திவ்யா கப்புன்னு தெரிஞ்சுன்னு கப்பு சிப்பு பண்ணிட்டான். இவ்வளோ டென்ஷனில் அவள் குடிச்ச கப்பை எங்கே வச்சுட்டு எத்தனை தர சொல்கிறா வினோத்தை. இவனை மான ரோஷம் கெட்டு போய் எடுத்துமே கொடுக்குறான். ஏமா எனக்கே இப்போ பிக் பாஸ் திட்டினாரு, நான் உள்ளே போய் வேலை பார்க்கணும், உன் கப்பை நீ எடுத்துக்கமான்னு சொல்ல வாய் வரல. அவள் உட்காந்து ஹாயாக கேட்குறாளாமா, இவர் வந்து எடுத்துன்னு போய் கொடுத்துட்றாமா. எங்களா அவங்கள எலைட்டு ப்ராப்பர்ட்டியாமா திவ்யா சாண்ட்ராலாம் அங்கெல்லாம் வாய் திறக்க மாட்டாராமா. ஏன்டா பாரு இந்த இத்தனை நாள் அங்கே கேம் ஆனதில் யார்கிட்ட அவளும் பெரிய ஃபேமிலி தான், அவளுக்கான ஒரு பெரிய ஒரு இமேஜும் இருக்குது, அவளுக்கான கௌரவமும். நீங்கள் இந்த விக்ரமை கொண்டாடுறீங்க எலைட்டு, இல்லை சாண்ட்ராவை கொண்டாடுறீங்க எலைட்னா இதில் எந்த வகையிலையும் வந்து பாருவும் குறைஞ்சிடல. ஆனால் இவடுங்கெல்லாம் எலைட்டு ப்ராப்பர்ட்டின்னு ஒரு திமிரு தெனாவட்டியே காட்டுறாங்க. அந்த பொண்ணு அதை காட்டாமல் ரம்யா கிட்டேயாகட்டும் மற்றவங்க கிட்டேயாகட்டும் எல்லார்கிட்டும் ஈக்குவலாக தான் அந்த பொண்ணு பழகுது ஓகேவா. ஆனால் அந்த பொண்ணு திமிரை காட்டினா நீங்களாம் ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனப்பட மாட்டீங்க அங்கே நிற்கிறதுக்கு. அந்த பொண்ணு நான் கூட இருக்க எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ண, எல்லாரையும் கோ கண்டஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சிது. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவளை பார்த்தா இலக்காரமாக இருக்கு இல்லையா?
நீ இன்னைக்கு கூட அதுவும் அந்த விக்ரம் இருக்கானே, அப்பா வன்மம் கூட நான் உடம்பு ஃபுல்லாக விஷமா இருக்கும் போல இருக்கு. சாரி கைஸ், நீ அப்படி சொல்றது கோச்சுக்காத. உடம்பு ஃபுல்லாக விஷமா இருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே அவனுக்கான ஒரு மனசாட்சியோ இல்லைனா வந்து குறைஞ்சபட்சம் எல்லாரும் கோ கண்டஸ்டன்ட் தானே, அவளும் ஒரு கோ கண்டஸ்டன்ட் தான், ஒரு காம்படிட்டராக பார்ப்போம் அப்படிங்கிறது கூட புரிதல் இல்லாமல் அவளை அப்படி வந்து கேவலமாக தான் எல்லாரும் பார்க்குறானுங்க, மட்டமாக தான் பார்க்குறானுங்க. எனக்கு புரியல. ஒரு பொண்ணு உங்களுக்கு கோ கண்டஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாக இருந்தால் உங்களுக்கெல்லாம் இவ்வளோ வலிக்குமா? உடம்பு மனசும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒத்தே போகாது அது கூட. இதே உங்கள் ஒய்ஃப் அந்த இடத்துல இருக்காங்கன்னு வைங்க, உங்கள் வீட்டு பொண்ணுங்க அந்த இடத்துல இருக்காங்கன்னு வைங்களா, அவங்களுக்கு விட்டு கொடுத்துருவீங்கல்ல, அவங்க ஜெயிக்கட்டும்னு. நீங்கள் அந்தளவுக்கு விட்டு கொடுக்க வேணாம், அவளை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம்ல, ஏன் மட்டமாக ட்ரீட் பண்ணுறீங்க? அதுவும் அந்த கமர் சொல்கிறான், நான் இப்படி நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் கேட்டால் எனக்கு லைஃப்பில் அவ்வளோ ஆத்திரமாக வந்துச்சு. இந்த விக்ரமும் இந்த வினோத்தும் வந்து போடி நேற்று கூட வந்துட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு போய் கேட்குறான். இதே வந்து போன வாரம் அமித்கிட்டே அவன் கேட்டான், நைட்டில் க்ளீன் பண்ணிடுறாங்களா ஹவுஸ் க்ளீனிங் டீம்? நான் வந்து நைட்டில் பிரச்சனை பண்ணலான்னு நினச்சா அதுக்குள்ளே பண்ணிடுறாங்களே, நல்ல நைட்டில் முடிச்சிருந்து ஒரு நாள் பண்ண அப்படிலாம் பேசி தான் மறுநாள் பிரச்சனை பண்ணுவான். இதை க்ளீன் பண்ணல, அதை க்ளீன் பண்ணல, பாத்திரம் க்ளீன் பண்ண. அதே மாதிரி வினோத்தும் நைட் வந்து எல்லாரையும் பாரு வந்து உட்கார வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி பேசினதுக்கு அதை உட்காந்து விக்ரம் கிட்ட வக்கனையாக சொல்கிறான். வினோத் காலையிலலாம் லைவில் சொல்லும்போது உன்னே வந்து அப்போ நைட் க்ளீன் பண்ணிட்டாங்களா, அவன் வந்து ஏண்டா நீ தானே தலை, உனக்கு தெரியும்ல அவங்க க்ளீன் பண்ணாங்களா பண்ணல, நீ தானே வேலை வாங்கணும், அதை அவங்க பண்ணாங்களா பண்ணலன்னு வெண்ண நீ எதுக்கு எடுத்து போய் விக்ரம் கிட்ட சொல்கிறான்? அவன் கேட்டா நீ பதில் சொல்லணுமா? அவனுக்கு பிஏவா இல்லை அவன் உனக்கு பிஏவா? எனக்கு தெரியல. நீ தலையா இல்லை அவன் வாழை? யார் தலை யார் வாழு? தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாதுல்ல, நீ தானே தலை. அப்புறம் அந்த வாழை ஆடினா நீ கேள்வி கேட்கணும்ல, அவன் வாழை பிடிச்சிட்டு இருக்க. அப்போ வந்துட்டு அவன் வந்து யாருக்கலையா நைட் இதெல்லாம் அவன் வந்து விளக்கம் கொடுக்குறான் விக்ரம்க்கு. நைட் இதெல்லாம் எடுக்க சொன்னேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சேர்லாம் எடுத்துகிட்டு நான் பார்வை க்ளீன் பண்ண சொன்னேன். அவள் க்ளீன் பண்ணுற வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன், அவ்வளோ நேரம் கழிச்சு வந்தேன், ஆனாலுமே நான் க்ளீன் பண்ண வச்சுட்டு தான் தூங்கினா அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறான். ஏன்னா அவன் நோன்றானாமா விக்ரம், ஏதாவது இல்லைன்னா அவன் குறை சொல்கிறதுக்கு. ஏன்னா வந்து பிக் பாஸோட ரைட் ஹேண்ட் வந்து ஹோஸ்ட்னா, லெஃப்ட் ஹேண்ட் வந்து விக்ரமாமா. அதனால அந்த வீட்டை அவர் ப்ராப்பர்ட்டியாக நினச்சிருக்காராம்மா கோவிலா. அப்படி கோயிலாக நினச்சிருக்கா வந்து அன்றைக்கி உனக்கு டாஸ்க் வரும்போது நீ என்ன பண்ண? அந்த மாப் மாயா வயசில் டாஸ்க்கையும் பண்ணி க்ளீனும் பண்ணியா? நைட்டு பண்ணிக்கலான்னு தானே சொன்னான் அந்த பூண்டு தோலை. டாஸ்க்கு இவங்க சீஃப் கெஸ்ட் வரும்போது அந்த இடம் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லி பண்ணுறதுக்கு பண்ண மாட்டோம், நைட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு டாஸ்க் முக்கியமாக இருந்ததுல. டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா க்ளீன் பண்ணிட்டே இருந்தால் முடியாதுன்னு சொன்னல அந்த ஸ்கோர் போடும்போது ரம்யா கிட்டலாம். நம்மளும் வேலையே செஞ்சுட்டு இருந்தால் அந்த க்ளீனிங்லேயே பாதி டைம் போய்டும், க்ரியேட்டிவிட்டியே பண்ண முடியாதுன்னு சொன்னவன் தானே நீ. அப்புறம் பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடியுமே வந்து நைட்டு பண்ணுற இப்போ பண்ண முடியாதுன்னு சொன்னால் தானே நீ. அதே கோவில் மாதிரி பார்த்த விட இதே மற்றவங்க பண்ணும்போது மட்டும் உனக்கு நான் மட்டும் உடம்பு வலிக்கும், மற்றவங்களுக்குலாம் உடம்பு வலிக்காதா கேட்குறான்னு. ஏற்கனவே வீட்டில் நீ பாதி ஒன்றுமே வேலையை செய்யறதில்ல, ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவங்க போன வாரம் தலையை பின்னாடி போய் நின்றுக்கிட்டு பாரு வேலை வாங்கினோன்னு, இந்த வாரமும் வந்து அவளை வந்து டார்கெட் பண்ணோன்னு நைட் வேலை அவள் செஞ்சாலான்னு தலைகிட்ட கேட்குறேன். அவளை இந்த டீமில் போட்டே ஆகணும், எஃப்ஜி வேலை செஞ்சாகணும், எஃப்ஜி ஆதரவு ஒரு பக்கம் பண்ணுறாங்க. இப்போ பிக் பாஸ் கேட்டது பாத்திரம் வளர்க்கலான்னு கேட்டால் அங்கே வந்து நீங்கள் போய் வெசல் வாஷிங் கேட்பீங்களா இல்லைனா கிச்சன் டீமை கேட்பீங்களா? குக்கர் மூடல நீ இவகிட்ட வந்து நிற்பியா வினோத்? அப்போ வெளில போய் பம்முறான், வேறு யார்கிட்ட வாயை தோற்கல. எஃப்ஜே மைக் போட சொல்லி அவனை சாரி கேட்க சொன்னாலும் பம்முறான். அதான் சொல்ல தைரியமே கிடையாது. ஏன்னா குரூப்பிசம்குள்ளேயே இவன் பாடிட்டான். அப்போ தலையாக இருக்கும்போது நீ கேள்வி கேட்கணும்னா ஏன் அவள் கரெக்டாக கேட்குறா. தலைன்னா நீ எனக்கு மட்டும் தான் தலையா, நான் மட்டும் தான் இந்த வீட்டில் வேலை செய்கிறேன்னா நீ ஏன் எங்கிட்டே வர வினோத்? அப்படியே வந்து அவள் க்ளீன் பண்ணணும்னு சொன்னானே சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லி அவள் வந்து அந்த இது மேலே அந்த கிச்சன் அந்த சைடில் அது க்ளீன் பண்ணணும்னு சொல்லி க்ளீன் பண்ணுறா, துணி வச்சு தள்ளுறா, அது கீழே தான் விழுனா ஓகே கீழே விழுந்தால் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த அவள் கீழே விழுந்தா க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. அப்போ விட்டுருணும்ல, நான் பார்த்துக்கிறேன் வினோத் டோன்ட் வெரி அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த துணியை வந்து எப்படி மடித்து க்ளீன் பண்ணணும் நீ அவளுக்கு கிளாஸ் எடுக்கிற. அவள் சொல்கிறா நீங்கள் இங்கேயே நிற்காதீங்க வினோத், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டால பண்ணுறேன். உன்னே அரோரா இல்லை நீங்கள் பண்ண அது கீழே விழுந்தாலும் அவள் தானே பண்ணுறேன்னு சொன்னா. அவள் பண்ணல. ஏன்ப்பா ஃப்ரிட்ஜில் எவனோ எடுத்த திங்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் கீழே விழுந்துச்சு, நீ அவளை க்ளீன் பண்ண சொன்ன. இப்போ அவள் தள்ளுறதுக்கு அவளுக்கு புத்தி இல்லையா? அவள் தள்ளினா அது கீழே தான் விழும், அவள் தான் அந்த க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு. அவ்வளோ முட்டாளவாக இருக்கா இல்லை நீங்களாம் அவ்வளோ புத்திசாலியா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் பண்ணிக்கிறான்னு அதுக்குள்ளே நான் உனக்கு இப்போ சொல்கிறேன்னு இப்போ என்னென்னா அதை சொல்லு, போய் வக்கனே சபரிக்கிட்ட சொல்லு, வெசல் வாஷிங் பண்ணுற கனிக்கிட்ட சொல்லு, அரோரா கிட்ட சொல்லு, சுபிக்ஷா அதை தொடச்சிட்டு இருக்கா கிச்சனில் அந்த இது மேலே ஸ்டவ் மேலே அங்கே போய் சொல்லு. அங்கெல்லாம் கிட்ட எஃப்ஜி உள்ளே உட்காந்து நான் வரமாட்டேன்றா, ஆதிரிய சாமத்தைக்க வரமாட்டேன்னு இவ கூப்பிட்டுட்டே இருக்கா, சபரியும் கனியும் வரமாட்டேன்னு சொல்கிறா. அங்கெல்லாம் போய் இவகிட்டே நொட்டுற, எங்க வீட்டு மட்டும் தான் உன் பருப்பு வேகுமா கேட்குறேன், வேறு யார்கிட்ட உன் பருப்பு வேகாதா, உன் பாச்சா பலிக்காதா? உன் ஆம்பளை வீரப்பெல்லாம் வந்து இவகிட்ட அதிகாரம் பண்ணுறதுல தான் காட்ட முடியுமா இல்லை தலை வீரப்பெல்லாம் இவகிட்ட தான் காட்ட முடியுமா? மற்ற எங்கேயும் காட்ட உனக்கு வக்கு இல்லையா இல்லை வாய் இல்லையா இல்லை தைரியம் இல்லையா? நீ அவ்வளோ கோடன்னு தெரியும், அதனால நீ குரூப்பிசம்குள்ளே முதலேருந்தே ஆடுற, அதனால நீ வந்து டைட்டில் வேறு டிசர்விங் இல்லைன்னா நான் சொல்லிட்டுருக்கேன். இப்போ தலையானதுக்கப்புறமா கொஞ்சம் தைரியம் வந்திருக்கணும்ல. இது அமித் மாதிரி அவர் வேலை வாங்கலை, ஆனால் இந்த ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுக்கல, ஆனால் என்னமோ ஒன்று பண்ணார் இல்லை, நீ அதை கூட பண்ண மாட்டியே, நல்ல மாதிரியே நடிச்சிட்டு இருக்கியே. அந்த நீ வேலை வாங்கணுன்றது கூட நானும் வேலை வாங்கினேன், நானும் ரவுடிதான் உங்கள் ஹோஸ்ட் சொல்லுவார். அந்த மாதிரி படம் மாதிரி கதையா நானும் தலைதான்றத அந்த வீரப்ப எங்கே காட்டுறேன்? நீ பாருகிட்ட மட்டும் காட்டுறேன்.
மற்றவங்க கிட்ட காட்ட வாய் இல்லை. ரைட்டா? அப்போ வந்து அந்த துணியை மடித்து இப்படி மடித்து வை, பாரு இப்படி மடித்து வை, மடித்து தொடைனா அவள் எப்படியோ துடைக்கிறான். உனக்கு என்ன அந்த இடத்த துடைக்கணும், க்ளீன் பண்ணணும், அவ்வளோதானே, அதோட போக வேண்டியது தானே. அவள் நிற்காதீங்கன்னு சொல்கிறா, லிட்ரலாக பக்கத்தில் நிற்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அப்புறம் அவள் க்ளீன் பண்ணிட்டு போன அப்புறமா ரூமுக்கு போய் ஒன்று பண்ணுறான். இல்லை பாரு சொன்னால் கோச்சிக்காத பாரு, இப்படி பாரு அப்படி பாரு அப்படின்னா செய்ய சொன்னால் செஞ்சுட்டேன், சும்மா வந்து நொய் நொயின்னு சொல்லாத, நோண்டிக்கிட்டே இருக்காதுன்னு அவளும் சொல்லிட்டான். அவன் கமருதீனும் சொல்லிட்டான். அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து அவள் பாருவை நோண்டி பாருக்கிட்ட வேலை வாங்கி பாருவை அதிகாரம் பண்ணி ஒரு டேலண்ட் ப்ரூஃப் பண்ணுமாமா. எனக்கு புரியல. இதுக்கப்புறம் வெசல் வாஷிங் ஏன்பா வார்டனாக இருக்கும்போது மொத்த பாத்திரத்தையும் அவள் வாஷ் பண்ணான். இந்த வாரமே அவள் பாத்திரம் வாஷ் பண்ணாலா இல்லையான்னு அந்த 20 பாத்திரம் 40 பாத்திரம்னு அவள் ஹோஸ்ட் கிட்ட கணக்கு சொன்னால, அந்த ஹோஸ்ட் வேணா எத்தனை நாள் வீட்டில் பொண்டாட்டி சாமான் தேய்ச்சிருப்பான்னு தெரியல. இல்லைனா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த இந்த படத்தில் அது என்னது இப்போ வந்து அந்த தலைவன் தலைவியில் உங்களுக்கு வந்து பொய்யாவது சாமான் தேய்ச்சி பரோட்டாலாம் பண்ணிங்களே, அப்போ ஒரு வேலை செய்யறது கிச்சனில் கஷ்டம்னு உங்களுக்கும் தெரியும் தானே. அந்த பொண்ணு கஷ்டம்னு சொல்கிற இடத்துல அது 20 பாத்திரமா 30 பாத்திரமா அது எப்படி பாரு நீங்கள் விளக்கம் சொல்வீங்க. வார்டனாக இருக்கும்போது எல்லா வேலையும் நீங்கள் செய்ய தானே செஞ்சீங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் சொல்லமானா, அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். வார்டனாக இருக்கும்போது அவள் அவ்வளோ வேலையும் செஞ்சாங்களே, இப்போ இத்தனை பாத்திரம் அத்தனை பாத்திரம்னு சொல்லும்போது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அன்றைக்கி அவள் செய்யும் போது பாராட்டினீங்களா? இல்லைல்ல. அப்போ அவள் இல்லைங்கிறத மட்டும் என் குத்த சொல்கிறீங்க, இல்லை அவள் என்ன செஞ்சான்றதை நோண்டுறீங்களே தவிர அவள் செஞ்சதுக்கான அப்ரிசியேஷன் எப்பயாச்சும் கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கல. இப்போ இந்த வாரம் வந்து சபரியும் கனியுமா பாத்திரம் கை தேஞ்சு போயிடுதாமா. கனிக்கு சபரிக்குலாம் வந்து புண்ணு வந்துடுதாமா. உடனே பக்கத்தில் இருக்க விக்ரம் சொல்கிறான், ஆமாம்மா சாமான் தேய்ச்சி. அப்போ கூட பாரு பேர் வரல எவன் வாயிலையும். அவன் வாயில வந்து முத்து உதுந்துரும் போல. அவள் பேரை சொன்னா அவள் வேலை செஞ்சான்னு அப்போ கூட ஒத்துக்கிட்டா பாரு செஞ்சான்னு ஆயிடுமே. அதுக்கு கூட ஒத்துக்க மாட்டானுங்க. மனசாட்சி இல்லாத ஜென்மங்க, மிருகங்க. அப்போ கூட வந்து கமருதீன் கூட போன வாரம் சாமான் தேய்ச்சி கையில் பபிள்ஸ் மாதிரி வந்துச்சு. இவங்களுக்குலாம் கூட ரேஷஸ் வருது, நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ளவுஸ் கேளு. அப்போ கூட கமருதீன் தேய்ச்சதை சொல்கிறானுங்க, பாரு தேய்ச்சதை சொல்ல மாட்டானுங்க. இவனுங்களுக்கு வந்துருச்சான், கமருதீன் வந்துருச்சான், அவள் சபரிக்கு வந்துருச்சான், கனிக்கு நாளைக்கு வந்துருமா. ஏன் வந்தால் வீட்டில் புருஷன் ஆயின்மெண்ட் கொடுத்தா வாங்கி வந்து இங்கே இருக்கிறவனுங்கெல்லாம் சேர்த்து போடுங்க. அண்ணன் ஒரு பக்கம் போடு, தம்பி ஒரு பக்கம் போடு, பாய் ஃப்ரெண்டாக இருக்கிற விக்ரம் ஒரு பக்கம் போடட்டும், யார் வேணான்னு சொன்னா. அப்போ பாரு பேரை தப்பி தவறி அந்த இடத்துல அப்போ அவள் எவ்வளோ பாத்திரம் வளர்க்கியிருப்பா அந்த வார்டனாக இருக்கும்போது. இப்போ போன வாரமாக எவ்வளோ பண்ணியிருப்பா. அப்பெல்லாம் பார்த்தா நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ தப்பி தவறி கூட அந்த இடத்துல ஒரு எவிடன்ஸ் வந்துடக்கூடாது, பாரு சாமான் தேய்ச்சான்னு சொல்லி. அப்போ கூட கமருதீன் எடுத்துக்க வேண்டியது. ரைட்டா? அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ வந்து க்ளவுஸ் வேணுமா, நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ளவுஸ் கேளுங்க சாமான் தேய்க்கிறதுனா. அப்போது முதல் வாரத்தில் டாய்லெட், இப்போ அந்த டாய்லெட்டில் வந்து அந்த ஒரு கவர் போலன்னு அவ்வளோ பெருசாக்கினாலே அவள் திவ்யா ஒரு கவர் போல எடுத்துட்டா. அந்த ஒரு கவர் போல டிஷ்யூனா ஏமா அது எடுக்கும்போதே நீங்கள் இல்லைன்னு சொல்லி யாராவது பார்த்து சொன்னால் அந்த சிலாவளி பண்ணதும் அது சாண்ட்ரா தான். அவள் தான் பாரு எடுத்தான்னு தெரிஞ்சு அது பாருன்னு சொல்லாமல் எடுத்தான்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டே திவ்யா இருக்கும். திவ்யாவும் பாருவும் முட்டிக்கணும்னு அது சொன்னதே வந்து சாண்ட்ரா தான். ரைட்டா? இந்த பக்கம் சொல்லி விட்டுட்டு அந்த பக்கம் பாரு கிட்ட சொல்லலை. அப்போ உனக்கு அவ்வளோ தைரியம் தான் நீ திவ்யா கிட்ட டேரக்டாக சொல்லணும், இல்லை பாரு கிட்ட சொல்லணும். பாரு நீ எடுத்தல்ல, அவள் கத்திக்கிட்டு இருக்கா, போய் என்னன்னு பாருன்னு சொல்லணும். அதை தலைகிட்ட சொல்லி இந்த பக்கம் திவ்யாவையும் ஏற்றி விட்டா, அந்த பக்கம் தலையை அமித்தியும் ஏற்றி விட்டு பண்ணதெல்லாம் சேண்ட்ரா தான். இதான் தான் நான் சொல்லிட்டுருக்கேன், பாருக்கு எதிராக இந்த சில்லாவளி வேலைலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சொல்கிறா. போட்டோம் இவருக்கு தைரியம் தான் போய் அங்கே பாரு கிட்ட கேட்கட்டும், அவள் கத்துவா வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறான் அங்கே உட்காந்துட்டு. எனக்கு புரியல. அப்போ அந்த ரம்யா கிட்ட அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தா போன வாரத்தில் இதை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பார்வை தப்பித்தவரை கூட வேலை செய்கிறா அப்படிங்கிறத ஒத்துக்க போயிஷே இல்லை. அவளுக்கான ஒரு விஷயம், ஏன்னா அவள் வந்து இப்போ அந்த டாஸ்க் வேறு வின் பண்ணிட்டாலாம். அந்த கடுப்பு காண்டில் திரியிறானுங்க எஃப்ஜே சபரிலாம் அப்படி கலாய்க்கிறாங்க. என்னங்க அவள் உட்கார இடம் ஸ்மெல் வருதுன்றாங்க, அவள் படுக்கிறது பெட்டில் ஸ்மெல் வருதுன்றானுங்க, அவள் வந்து பேசினா ஸ்மெல் வருதுன்றானுங்க. என்னது இதெல்லாம் காமெடியில் வருமா? நான் கேட்குறேன். ஒருத்தங்களை ஹியூமிலேட் பண்ணுறது, அவமானப்படுத்துறது, அந்த ஹியூமருங்கிற பேரில் அவங்கள வந்து மார்க் பண்ணுறது, இதெல்லாம் எந்த காமெடியில் வரும்னு எனக்கு தெரியல. வெறும் போடேன்னு சொன்னதுக்கு அப்படி உருன்னு வந்துட்டாரு விஜேஸ் அந்த ஹோஸ்ட்டு. இப்போ இதுக்கெல்லாம் வரமாட்டாரா? அவன் சபரிலாம் அப்படி பண்ணுறான். நேற்று 8 உதைக்கிறேன்ற மாதிரி விளையாட்டு 8 உதைச்சு அதெல்லாம் கூட வைரல் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அப்படி வேணும்னே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு கனியெல்லாம் சொல்கிறாங்க, வேணும்னே தானே பண்ண இப்போ அதுக்கு சொல்கிறான். அவளாக வந்து மாட்டினா சும்மா விடுவேனா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். எனக்கு புரியல. அந்த பொண்ணை என்னடா பண்ணுறீங்க உள்ளே வச்சு? டிப்பிக்கலாக அவளை ஒரு டாக்ஸிக்காக வந்து அந்த சீசன் இருக்கிறதுக்கு நீங்கள் தான்டா காரணம். ஒரு தப்பு நடக்கிற ஒரு விஷயத்த கேட்காம அதை வளர விட்டு வர்றது தாண்டா டாக்ஸிக்குன்ற இடத்துக்கு வரும். அதை ஆரம்பத்திலேயே கேட்காம அப்படி ஒரு விஷயத்தை தாண்டா பண்ணி வச்சுருக்கீங்க இந்த ஷோ ஃபுல்லாக அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு டாஸ்க் வின் பண்ணதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. இந்த கமருதீன் விஷயத்தில் அவள் கேமை லூஸ் பண்ணுவாளோங்கிறதா எனக்கு இருக்குது. இந்த டாஸ்க்குமே நாளைக்கெல்லாம் இந்த டாஸ்க்கு போகும்போது தான் இந்த பிக் பாஸ் எந்த வேணா ட்விஸ்ட்டை வச்சு என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியல காய்ஸ். ஓகே, நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்கன்னா ஓகே அந்த ப்ரோமோ பார்த்து. ஆனால் எனக்குலாம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எனக்கு இன்னும் கேம் எப்படி போக போகுது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான் இருக்குது. இந்த வினோத் நொய்யின்னு அவளை போய் நோண்டிட்டு இருக்கான். இந்த கமருதீன் டபுள் கேம் ஆடிட்டு இருக்கான். எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பாரு ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணாலும் அவனுங்க என்ன பண்ண போகிறானுங்களோ அது எனக்கு தெரியல. ஓட் பண்ணாலும் அவனுங்க அதை மேட்ராக கொண்டு போகல. அவனுங்க டிசைட் பண்ணிட்டு அதை தான் பண்ண போகிறானுங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் அவளுக்கான ஒரு ஓட்டிங் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதாவது வந்து சேனலுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஓட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.